இது குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் சரியாகும். மீன்ஸ் உள்ள டெபாசிட் பண்ணியிருக்க அந்த ஃபேட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். என் பசங்க என்னை கவனிக்க மாட்டுறாங்க, நான் தனியாக இருக்கேன் வீட்டில், மருமக என்னை பார்த்துக்கல, பையன் பார்த்துக்க, அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நான். நீங்கள் எனி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் அலாங் வித் இந்த மெடிசன் எடுத்தால் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்ட் ஒன் ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. ஓகே. எப்படின்னா இந்த இறந்தவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக உட்காந்து பேசினா அவங்களும் ஒரு கதை இருக்கும். ஒன்று லவ் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பையன் கீழே வந்து லாரியை வந்து ஏறிடுது. அதை கண்ணாலே பார்க்குறாங்க. இந்த நீட்டுக்காக நான் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறத விட இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண கேஸ். பட் நம்ம ஒரு ட்ரையல் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 2 days, ஆக்சுவலாக கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸை சேவ் பண்ணதே நான் எல்லா மக்களுக்கும் நான் ஹோமியோபதி டாக்டராக நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எனி ப்ராப்ளம் எந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கொயர் பிளே நேயர்களுக்கு வணக்கம். ஹோமியோபதி ஜென்ரலாக ஹோமியோபதி அப்படின்னா என்னன்றது பொதுமக்களிடையே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த மெடிசன் எப்படி நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வர்றது, இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் க்யூர் பண்ணும் இந்த ஹோமியோபதி அப்படின்றது ஒரு 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 புதிராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த மெடிசனை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது மக்களிடையே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கும் அண்ட் நிறைய சந்தேகங்களை விளக்குறதுக்காக திருவண்ணாமலையில் ஹோமியோபதி டாக்டர் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். சார், வெல்கம் டு த ஷோ. சார் சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், வித் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம அப்படியே கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். ஓகே சார். நான் டாக்டர் சந்தோஷ் பாபு சார். திருவண்ணாமலையில் வந்து 18 வருஷமாக ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 கிளினிக் வச்சுட்ருக்கேன். நம்ம சன்னதி தெருவிலையும் இன்னொரு திருமஞ்சகும்பத்தில் 2 கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹோமியோபதிக் மருத்துவர் தான். 2 பேர் சேர்ந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து SRM ஹாஸ்பிட்டல்லையும் வந்து கன்சல்டண்ட்டாக போயிட்டுருக்கோம் சார் நாங்கள். ஓகே சார். சார், ஹோமியோபதினா என்னென்னு மக்களுக்கு அது எளிமையாக புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த ஹோமியோபதிக் மருத்துவம் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டு ஆங்கில மருத்துவர் டாக்டர் ஹனிமேன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே சார். அவர் வந்து 18th centuries அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோபதி டாக்டர் வந்து அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளட் லெட்டிங் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூயலாக இருந்தது அந்த டைம், ஓல்டன் டேஸில். ஓகே. இப்போ ஒரு பிபி அதிகமாக இருக்குன்னா பிளட் லெட் பண்ணி அதுலேருந்து பிளட்டை சக் பண்ணால் பிபி குறைஞ்சிரும். அப்படி ஒரு நிறைய வந்து ராங் கான்செப்ட் மித்து நிறைய இருந்தது. ஓகே. அது இல்லாமல் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் வந்து ரொம்ப குரூயல் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இவர் வந்து பார்த்தாரு, என்னடா இது இந்த அளவுக்கு குரூயலாக ட்ரீட் பண்ணுறாங்களே, மக்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஹோமியோபதிக்கு மருத்துவம் சார் அது. ஓகே ஓகே சார். அடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்ற எப்படி சார் வந்தது? அது அடுத்தடுத்த பீப்புள்ஸ் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படியே இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சமாக இப்போ ஆக்சுவலாக வந்து இது ஹோமியோபதி கண்டுபிடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா 230 வருஷம் தான் ஆகுது. ஓகே சார். பட் அந்த 230 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. இதுவே அதர் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸு, சப்போஸ் ஆயுர்வேதோ இல்லை சித்தாவோ இல்லை மற்ற ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா இயர்ஸ் டு பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. பட் இந்த 230 வருஷத்துல இந்த அளவுக்கு பீக் ஆயிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் நிறைய ரீச் ஆகிடும். இப்போ இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் மூலியமாக தான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வருவோம். இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹோமியோபதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. இப்போ மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு சேஃப் சைடு ட்ரக். அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு சார். சார், ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம மெடிசன் பண்ணுறோம் சார்? எந்த சார் ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா அக்யூட் எமர்ஜென்சி, இப்போ நீங்கள் ஒரு அடிபட்டு வரீங்க, ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு, எமர்ஜென்சியாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை தவிர அனைத்து விதமான நோய்களுக்கும் மெடிசின்ஸ் இருக்குது. ஈவன் ஃபீவர், கோல்டு, டயரியா, வாமிட்டிங் எல்லாத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி நாள்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஹோமியோபதினா வந்து ஒரு நாள்பட்ட நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கே ஜுரம், தலைவலி இதுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா வந்து ஊசி போட்டு எல்லாம் மக்களோட மித்து என்னன்னா நம்ம ஊசி போட்டால் தான் குறையும் அப்படின்ற ஒரு, ஏன்னா ஜுரம்னா அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. பட் இந்த மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் க்யூர் பண்ணலாம். ஏன்னா காமனாக எல்லாருக்கும் என்னென்னா ஹோமியோபதினா ஸ்லோ ஆக்ஷனு, லேட்டாக தான் ஆக்ஷன் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நாள்பட்ட நோய்க்கு மட்டும் நம்ம ஹோமியோபதி பார்க்கலாம், எமர்ஜென்சிக்கு நம்ம பார்க்கலான்றான். பட் நான் சொன்ன மாதிரி அந்த சிவியர் எமர்ஜென்சியை தவிர மற்ற அனைத்து கண்டிஷன்ஸுக்கும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஓகே சார். சார், இந்த கேள்வி நான் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த டைம் இது சம்மர் டைம் சார். பொதுவாக நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. அது நம்ம ஹோமியோபதி இதில் எப்படி சார் அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம்? எந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருக்குது சார் அதில்? ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா
சர்ஜரியே பண்ணாமல் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா எங்களோட கிளினிக்கில் நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் நான் பார்க்குற கேசஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் தான். இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா 13 mm ஒரு கேஸு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண கேஸ். பட் நம்ம ஒரு ட்ரையல் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 2 days பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுச்சு. அது வந்து கீழே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு ஹைட்ரோநெஃப்ரோசின்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ். அது பார்த்தீங்கன்னா யூரின் வெளியில் வராமல் கிட்னி பெருசாகிடுச்சு. இந்த கண்டிஷன்ஸே பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பெயின் அந்த ஸ்டோன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கான ஒரு நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது. கூடுமான அளவுக்கு எல்லா மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டோனில் வந்து நார்மல், அதாவது ஒரு 0.5 mmலேருந்து ஒரு 10 mm 11 mm வரைக்கும் இருக்கிற அனைத்து ஸ்டோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோ மெடிசன்ஸில் இருக்குது. அதை தாண்டி ரொம்ப ஹியூஜ் ஸ்டோன்ஸ் ஆச்சுன்னா ஒரு டிலே ஆகும். பட் ஆனால் ஓரளவுக்கு சின்ன ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே க்யூர் ஆகிடும். அது இல்லாமல் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் நான் சர்ஜரி பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போ ஸ்டோன்ஸ்லாம் இல்லை, ஆனால் திருப்பி எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் நேர்பேர் இருக்கிற எனி ஹோமியோபதி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வராமல் இருக்கிறதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெக்கரண்ட்டாக வர ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் சார். அதில் சார் இந்த ஒரு சில நோய்கள்லாம் வந்து இந்த லைக் அந்த பிபி அண்ட் சுகர் அண்ட் தைராய்டுலாம் இருக்குன்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம லாங் லாஸ்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அந்த ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அது மாதிரியும் இருக்குங்களா? நம்ம இந்த ஹோமியோபதியில் இருக்குங்களா? நமக்கு எந்த மாதிரி அது இதெல்லாம் கொடுக்குறோம் சார்? ஓகே, இப்போ ஒரு பிபி பேஷண்ட்ஸோ சுகரோ இல்லை தைராய்டு பேஷண்ட்ஸ் மெயினாக காமனாக இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்கு கண்டுபிடிச்சாங்களோ நம்ம இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 மெடிசன்ஸ் எடுத்தாகணுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் சுகர் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, நான் எப்படி ஹோமியோபதிக்கு மாறணும் இல்லை பிபி எடுக்க மாறணும் எப்படி பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வரீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சுகர் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் கண்டுபிடிச்சிங்க, அவள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஓகே. ஆனால் ஒரு 10 வருஷம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேகை நிறைய மருந்து வச்சுட்டு இருப்பாங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஆரம்பத்தில் அப்படி இருந்தோம், ஏன் இவ்வளோ ஆச்சு. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்சுலின் போக வேண்டியதாகிடும். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரிவர்ஸில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை இது சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அலாங் வித் ஹோமியோ மெடிசன் சேர்த்து எடுக்கலாம். இந்த மெடிசன்ஸ்க்கும் அந்த மெடிசன் எந்த இன்டர்பிரேட்டும் ஆகாது. நீங்கள் எடுக்கும்போது பார்த்தோன்னா கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைச்சிட்டே வரலாம். இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் 2 நைட் 2 சாப்பிட்றீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று ஆகும். இன்னும் ஒரு 3 or 4 months போகும்போது இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா காலையில் 1/2 மாத்திரை நைட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தோன்னா கிராஜுவலாக டோஸ் குறைச்சிட்டே வரும். சேம் இதே மாதிரி தான் இப்போ தைராக்சின் வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் வந்து ஒரு 50 mg 100 mg இல்லை 150 mg எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரலாம். ஈவன் சர்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து ஸ்டாப்பே பண்ணலாம். பட் இது வந்து லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சுகருக்கு வந்து நீங்கள் ஆயுசு மொத்தம் நீங்கள் வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா, பட் இந்த மெடிசன் கொஞ்சம் வருஷம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம். ஒன்றோட நான் இப்போ தான் சுகர் கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போ தான் எனக்கு பிபி வந்திருக்குன்ற கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மந்த்ஸில் ஒரு 1 yearக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தவுட் எனி மெடிசன் ஒன்லி ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். மெயினாக தைராய்டு கண்டிஷன்ஸ் எப்படி பண்ணீங்கன்னா, இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோன்னா தைராய்டை குறைக்க தான் மெடிசன் தரான். பட் எங்கள் ட்ரீட்மெண்ட் என்னன்னா தைராய்டை சரி பண்ண தான் மெடிசன் தரும். அதாவது தைராய்டு சரியாக வேலை செய்யாதால தான் தைராக்சின் லெவல் வந்து கம்மியாயிருக்கு. இப்போ எங்கள் ட்ரீட்மெண்ட்னா தைராய்டுக்கு ட்ரீட் பண்ணும்போது பார்த்தோன்னா இயற்கையாகவே அது குறைஞ்சி நார்மலாக சரியாகும். நீங்கள் கொஞ்சம் வருஷம் எடுக்கும்போது பார்த்தோன்னா எல்லா ட்ரக்குமே நீங்கள் விட்ரா பண்ணிடலாம். இந்த 4 பட்ட இதெல்லாம் இந்த 3 இது. அதாவது மெயின் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அலாங் வித் நம்ம ஹோமியோ மெடிசன் சேர்த்து எடுக்கலாம். அந்த மெடிசனுக்கு இந்த மெடிசன் எந்த இன்டர்பிரட்டாக ஆகாது. நம்ம வந்து ஒரே கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிராஜுவலாக டோஸை குறைச்சி நம்ம வந்து மெடிசன்ஸை விட்ரா பண்ணலாம். ஃப்ரீ ஃப்ரம் மெடிசன்ஸாக நம்ம மாற்றத்துக்கு நம்ம மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ பொதுவாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கடைசியாக இந்த சொன்ன பதிலோட அப்படியே கேள்வி ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுமே மிக்ஸ்டாக, இப்போ இங்கிலீஷ் மருத்துவம் எடுக்கிறோம், இந்த ஆயுர்வேதிக் எடுக்கிறோம், எதுவுமே சேர்த்து இது மாதிரி மிக்ஸ்டாக எடுக்காதீங்க, அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும், இதுதான் ஒன்றுனா ஒன்று மட்டும் பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி எல்லாம் எதிர்க்குங்களா இல்லை எப்படி? இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இயற்கையான ஒரு, ஏன்னா இந்த மெடிசன்ஸோட சோர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள இயற்கையான விஷயத்தில் தான் மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். மெயின் விஷயம் துளி கூட சைட் எஃபெக்ட் கிடையாது. நீங்கள் வந்து எனி அலோபதிக் மெடிசனோ இல்லை வேறு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, அலாங் வித் இந்த மெடிசன், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலராக இந்த மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கும் இதுக்கும் எந்த இன்டர்பிரட்டும் ஆகாது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. அதனால் வந்து நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நான் நீங்கள் எனி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் அலாங் வித் இந்த மெடிசன் எடுத்தால் இதுக்கு அதுக்கும் இன்டர்பிரட் ஆகாது.
ஓகே சார். இது நமக்கு இந்த விமென்ஸ் ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க அண்ட் அந்த குழந்தைகளுக்குலாம் அந்த முதியவர்கள்லாம் இருக்காங்களா சார், அவங்களுக்குலாம் எடுத்துக்கலாங்களா சார்? அதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குங்களா? மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களுக்கு இல்லையோ நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மட்டும். ஓகே. இப்போ நம்ம அண்டை மாநிலத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹோமியோபதியோ இல்லை ஆயுர்வேதோ. ஓகே. இதில் குறையலைனா மட்டும்தான் நம்ம வந்து மற்ற மருத்துவத்துக்கு போவாங்க, இன்ஜெக்ஷனும் மற்ற விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா அவங்க இயற்கையான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்களாம் வரனா சின்ன குழந்தைங்கள பெஸ்ட் மெடிசன். ஏன்னா ஸ்வீட் பில்ஸ், எல்லா மெடிசனுமே ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரம் வருதுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு ஃபீவர் வருதுன்னா ஒரு எவ்ரி 1 hour இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே குறைஞ்சிரும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைட் எஃபெக்ட், ஏன்னா நீங்கள் பிறந்த குழந்தை டே 1ல இருந்து நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஈவன் அதே முதியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெடிசன் வந்து சூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்டாக கோல்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை ஃபீவர் வந்துட்டே இருக்கு, ஆன்டிபயோட்டிக் போட்டுகிட்டே இருக்கீங்க, திருப்பி வந்துட்டே இருக்கு, எல்லாமே வந்துட்டு இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அக்யூட் எமர்ஜென்சியாக நீங்கள் போய் பார்த்துருங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெகுலர் மெடிசன் தருவாங்க. அதாவது இது என்னன்னா ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மெடிசன்ஸ் ரெகுலராக எடுக்கலாம். ஒரு இம்யூனிட்டி மெடிசன்ஸ் மாதிரி நாங்கள் தருவோம். அது எடுக்க என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களோட அந்த இம்யூனிட்டி லெவல் ரைஸ் ஆகும்போது எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாருமே வந்து குழந்தைன்னா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க இந்த வயசில் சாப்பிடாம எப்போ சாப்பிடுவாங்க அந்த ஐஸ்கிரீம்? இப்போ நம்ம ஐஸ்கிரீம் கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம், ஏன்னா நம்ம வந்து இப்போ அந்த ஆசை இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. எங்கள் ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோடனே நான் சாப்பிட சொல்லுவேன். அது சாப்பிட்டு கோல்டு வரக்கூடாது, அப்போ தான் ஹெல்த்தி சைல்டுன்னு அர்த்தம். நான் இப்போலாம் என்ன இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. நான் வந்து ஜூஸ் எல்லாம் கொடுக்கல, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கல, ஐஸ் வாட்டர் குடிக்கல. இப்போ கோல்டே வரது நார்மல் கிடையாது. எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கணும், அதான் ஹெல்த்தி சைல்டு. ஸோ அதனால் வந்து எல்லா வயதினர்களுக்கும் இந்த ஹோமியோ மெடிசன் சூட்டபுள். மெயினாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சிறு வயதிலிருந்தே யூஸ் பண்ணிங்கன்னா ரெக்கரண்டாக வர எல்லா நோயுமே நம்ம வந்து தடுக்கலாம். மெயினாக இப்போ டான்சிலைட்டிஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். இப்போ நோஸில் வந்து ரெக்கரண்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனி ப்ராப்ளம் நீங்கள் வந்து இந்த மெடிசன்ஸ் ரெகுலராக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எமர்ஜென்சி சர்ஜரியாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதில் சார். ஓகே சார். மக்கள்கிட்ட நம்ம போய் இப்போ வந்து ஜென்ரலாக யார்ட்டையாவது இந்த மாதிரி ஹோமியோபதி நான் மெடிசன் எடுக்கலான்னு இருக்கேன், ஐயோ அதெல்லாம் எடுக்காதப்பா, பத்தியெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குப்பா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கணும், இத்தனை மாதம் ஆகும், அத்தனை மாதம் வரைக்கும் அப்படியே அதை சாப்பிடாமே இருப்பையா அப்படின்லாம் ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்களா? பத்தியம் இருக்க வேண்டியது அவசியம் இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக ஹோமியோ மெடிசன்ஸில் பத்தியம்ன்ற விஷயம் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் இந்த ட்ரீட்மெண்ட் என்ன பத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட் வரீங்க, உங்களுக்கு என்ன பத்தியம்? சுகர் மெடிசன் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் கிட்னி ஸ்டோனை கேட்டிருந்தீங்க. இப்போ கிட்னி ஸ்டோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு என்ன பத்தியன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மில்க், சப்போஸ் மில்க்கோ இல்லை நான்வெஜ் ஹெவி இது சாப்பிட்ற கோஸு காலிஃப்ளவர் காமனாக சொல்கிற இதுதான் பத்தியம். மெடிசன்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக் பத்தியம் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் வரீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெக்கரண்டாக எனக்கு கோல்டு வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு பத்தியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இது வந்து எங்கள் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நீங்கள் எனி ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி இதுதான் பத்தியன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா மக்களோட மைண்ட் செட் என்னன்னா நிறைய பத்தியம் சொல்லுவாங்க அப்படின்னா, பட் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த நோய்க்கு வரீங்களோ அதுக்கான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுக்குமோ தவிர ஓவராலாக பத்தியன்ற விஷயம் இதில் கிடையாது. ஓகே சார். சார் ஹோமியோபதியில் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது சார். அது ஏன் சார்? அது நேச்சுரலாகவே அது அப்படி தானா இல்லை எப்படி சார்? ஓகே, இந்த ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபியூல்ஸ் இதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை இருக்குது, சுகர் கேன் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே சார். அந்த சுகர் கேன்லேருந்து அந்த செய்கிறாங்க. ஓகே. இது ஏன் சுகராக ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஹோமியோபதி கண்டுபிடிச்ச ஹனிமேன் டாக்டர் அவரோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு நோயாளி நோயை குணப்படுத்துறது வந்து ஹாப்பியாக குணமாகும். நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, நோயை வந்தால் ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், பிடிக்காமே சாப்பிட்றோம், கசப்பாக சாப்பிட்றோம், கஷாயம் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டு ஒரு வேண்டாம் வெறுப்பாக தான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் அவர் அந்த டைமில் அனலைஸ் பண்ணும்போது ஒரு நோயாளி ஹாப்பியாக குணமாகணும், அதுக்கு ஒரே விஷயம்னு பார்த்தோன்னா அந்த அவன் மெடிசன் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. ஏதோ வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு சரியாயிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தான் இந்த கான்செப்ட். அது இப்போ எப்படி பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெறும் ஸ்வீட் பால்ஸ் தான். இந்த ஸ்வீட் பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைலூஷன், இது வந்து பிரயோனியான்ற ஒரு மெடிசனு. இப்போ இது வந்து ஒரு நியூட்ரல் தான். இதில் நாங்கள் மெடிசன்ஸ் ஆட் பண்ணால் இதான் வந்து இது வந்து மெடிசன். நம்ம இந்த மெடிசன்ஸ் பேர் வந்து பிரயோனியான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ
இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் வராங்கன்னா 4 பேருக்கு இதே மாதிரி தானே தரீங்க, அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஒரே மெடிசன் தான் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எப்படி ரீசன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் இந்த பிரயோனியான்ற மெடிசன் இதில் போட்டால் உங்களுக்கு நான் பிரயோனியான்னு கொடுப்பேன். ஓகே. சப்போஸ் இன்னொரு மெடிசன் ரஸ்டாக்ஸ் அப்படின்றீங்கன்னா ரஸ்டாக்ஸ் எடுத்து சேம் இதில் போட்டால் அந்த மெடிசன் ரஸ்டாக்ஸ். ஓகே. அது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைலூஷன்ஸ் எதில் ஆட் பண்ணோம் அதான் மெடிசன்ஸ். பட் என்னன்னா இது வந்து காமன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் குளோபிள்ஸ் இல்லை மெடிசன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறதால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபார்மில் தரோம், டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் இருக்குது. ஓகே. இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட் ஃபார்ம்லாம் மாற்றிட்டோம். பட் ஆரம்பத்தில் வரும்போது இந்த ஃபார்ம் இருக்குது, பட் இப்போ நிறைய டேப்லெட் ஃபார்மில் தான் நான் இப்போ மெடிசன் கொடுத்துட்ருக்கோம். இந்த பில்ஸ் அந்த சுகருக்கு நமக்கு எதுவுமே இது பண்ண இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இது வந்து வாட்டர் ஃபார்மில் தர ஆரம்பிச்சிடும். ஓஹோ. ஓகே. சேம் இப்போ சப்போஸ் இதே மெடிசன் என்ன பண்ணுவோம், வாட்டர் ஃபார்மில் டைலூஷன்ஸ் ஆட் பண்ணி அதில் தருவோம். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் தராமல் வேறு ஃபார்மில் கொடுத்துருவோம் நான். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஃபார்மு, பட் ஆனால் சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்மில் கொடுப்போம். டிங்சர் ஃபார்மில் டைலூஷன்ஸ் ஃபார்மில் கொடுக்கும்போது பார்த்தா அதில் சுகர் ஷூட்டப் ஆகாது. சார், அந்த கொரோனா டைம்லலாம் வந்து இந்த தடுப்பு மருந்துகள்லாம் நிறைய கொடுத்தாங்க, வேக்சின்ஸ் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஹோமியோபதியில் நம்ம எதுவும் ட்ரீட் பண்ணுமா சார்? அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? ஓகே. ஆக்சுவலாக கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸை சேவ் பண்ணதே அந்த ஆர்சனிக் ஆல்பம்ன்ற ஒரு மெடிசன்ஸ் தான். ஓகே. அந்த ஆர்சனிக் ஆல்பம் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 5 days எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் ஆகும். ஈவன் கொரோனா டைமில் வந்து த்ரூ அவுட் கொரோனா நம்ம கிளினிக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஈவன் யாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி சார்ந்தவங்களோ என்னோட சொந்தக்காரங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நோயே அஃபெக்ட் ஆகலை. ஓகே. எல்லாருக்கும் ஒருத்தர் கூட அஃபெக்ட் ஆகலை. எல்லாருமே இந்த ஆர்சனிக் ஆல்பம் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் தான் கொடுத்தோம். அதே மாதிரி நாங்களே எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மூன் சிட்டி திருவண்ணாமலையில் கம்பைன்ட் ஆகிட்டு அரௌண்ட் ஒரு 1.5 lakhs பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து ப்ரிவென்டிவ் ஃப்ரீயாகவே டொனேட் பண்ணியிருந்தோம். அதில் சர்வே இடத்துல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இது எடுத்தவங்களை வந்து இதுவாக அஃபெக்ட் ஆகலை. ஓகே. ஈவன் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆனாங்க. ஏன்னா அந்த கொரோனா டைமில் அந்த டைமில் தான் வந்து மக்களுக்கே இந்த ஆயுஷ்ன்ற ஒரு சிஸ்டமே வந்து தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்குமே. ஏன்னா இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இந்த அத்தனை சிஸ்டமும் மக்களுக்கு தெரிய பண்ணதே பார்த்தா அந்த கொரோனா டைமில் தான். ஓகே. அதில் ஹோமியோபதி சார்பாக பங்குன்னு பார்த்தோன்னா இப்போ சித்தாவில் வந்து இந்த நிலவேம்பு குடிநீர் பிரபலமான மாதிரி ஹோமியோபதியில் இந்த ஆர்சனிக் ஆல்பம்ன்ற மெடிசன்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாகிடுச்சு. அது சார் மெடிசன் ஃபீல்டில் இது நீங்கள் ஏன் சார் இந்த ஹோமியோபதி சூஸ் பண்ணீங்க சார்? ஓகே. ஆக்சுவலாக நம்ம +2 முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. என் சின்ன வயசுலேருந்தே ஏன்னா நம்ம என்னோட தாத்தா எல்லாமே பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்தாங்க, பாப்பா எல்லாமே. சரி நம்ம டாக்டர் ஆனதும் ஆசை. பட் முடிச்சோன்னா எல்லாரோட ஆசை பார்த்தோன்னா நம்ம வந்து MBBS படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். பட் நம்ம அந்த டைமில் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம கட் ஆஃப் மார்க்கில் கொஞ்சம் கம்மியாகவும் நமக்கு கிடைக்கல. ஓகே. சரி அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஆயுஷ்ன்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, நேச்சுரோபதி, ஹோமியோபதின்ற சிஸ்டம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வந்தது நம்ம ஹோமியோபதி கிடச்சிது. ஓகே. சேம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அலோபதி டாக்டர்ஸ், MBBS டாக்டர்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதே சப்ஜெக்ட் தான் ஹோமியோபதியில் இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் சேம் சப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கடாவர் டிசெக்ஷன் பண்ணுறாங்க, செகண்ட் இயர் சர்ஜரி, தேர்ட் இயர் டெலிவரி பார்க்குறது என்னென்னலாம் சிலபஸ் பேட்டர்னோ சேம் சிலபஸ் பேட்டர்ன் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். இப்போ அலோபதியில் அலோபதிக் ஃபார்மகோபியா, ஹோமியோபதியில் ஹோமியோபதிக் ஃபார்மகோபியா, இந்த மெடிசன்ஸ். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணதான் ஓகே நம்ம எப்படியா டாக்டர் ஆகணும், ஸ்டடீஸும் அதே தான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது தான் இந்த BHMS கோர்ஸ். பட் இது ஆக்சிடென்ட்லேயே தான் என்ட்ரு ஆகணும், இது வந்து ப்ரீ பிளான்டே கிடையாது. பட் எய்ம் பண்ணது நான் அந்த கோர்ஸ். பட் ஆனால் இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சிஸ்டத்தில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். இப்போ இந்த அட்மிஷன்லாம் போயிட்டு இருக்க டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் BHMS எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கவங்க என்ன பண்ணலாம் சார்? ஓகே. இப்போ +2 முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க எப்படியும். இப்போ நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அலோபதி கவுன்சிலிங், MBBS கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கவுன்சிலிங் வரும். இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது வந்து கவுன்சிலிங் தனியாக நடக்கும். அதாவது அந்த கவுன்சிலிங் தனி, இந்த ஆயுஷுக்கும் தனியாக கவுன்சிலிங் நடக்கும். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நீட்டில் எவ்வளோ மார்க் பேஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஹோமியோபதியும் எடுப்பாங்க. ஓகே. பட் இதுக்கு நீட் மேண்டேட்டரி? ஆமாம். இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஓகே. அரௌண்ட் வந்து ஒரு 11 or 12 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஓகே சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீட்டு டாக்டர் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பசங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க.
பட் இது வந்து ஒரு எக்ஸலண்ட் இது. அதாவது சொன்னீங்களே, நம்ம ஒரு டாக்டர் கனவு வந்து இதில் நிறைவேறிடும். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு இப்போ வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஹோமியோபதி சிஸ்டம்ஸ் எல்லாமே. ஏன்னா நீங்கள் வந்து இது இந்த நீட்டுக்காக நான் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்ம இந்த மாதிரி சிஸ்டம் எடுக்கும் போது உங்கள் கனவுகள் நிறைய, ஏன்னா அத்தனையும் இதில் இருக்குது. உங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, நான் மருத்துவராகி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை விஷயம் நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை மூலயமா பண்ணலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, எல்லாருமே ஃபோக்கஸ்டாக வந்து இதுதான் வேணும்னு இல்லாமல் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஃபீல்டு கொட்டி கிடக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் வந்து எடுத்துனா நல்லாவே இதுவாகிருக்கும் உங்களுக்கு. சார், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி சார் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க பேஷண்ட்ஸை? ஓகே, என்னோட ஸ்டைல்னு சொல்கிறதோட ஹோமியோபதிக்குன்னே ஒரு சிஸ்டத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல், ஃபிசிக்கல், பர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டல்னால் மனம் சம்மந்தப்பட்டதும், உடம்பு சம்மந்தப்பட்டதும், ஃபிசிக்கல் எந்த பார்ட்டில் பெயின் அது அப்படிதான் அந்த கான்செப்ட்லாம் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரீங்க, எனக்கு வந்து ஒரு நாள்பட்ட தலைவலின்னு வரீங்க. நான் ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றேன், ஆனால் வந்துகிட்டே இருக்கேன், வருஷ கணக்காக தலைவலி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யார், உங்களை பற்றி அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். அதாவது பார்த்தோன்னா இப்போ தலைவலின்னா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஸ்கேன் எடுத்துட்டேன் எல்லாமே நார்மல், ஆனால் தலைவலி எனக்கு வரையிலன்னா. இப்போ அவங்க உட்காந்து பேசும்போது தான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை என்னை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக உட்காந்து பேசுனா அவங்களும் ஒரு கதை இருக்கும். ஒன்று லவ் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து போய் அவங்க ஃபினான்ஷியல் லாஸ்னா நம்ம சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏன் வந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா ரூட் காஸை கண்டுபிடிப்போம். ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த ரூட் காஸ்க்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். அந்த சொல்யூஷன் பார்ப்போம். மெடிசன்ஸ் பார்க்க வந்து ஒரு மணி லாஸ்னா ஒரு எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மணி லாஸ் அப்படின்னு பார்க்க நம்ம அதில் தான் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போதுனா மனசளவில் ஓகே பணம் தானே போச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலை அவனுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பணம் போச்சே ஃபீல் பண்ணி டிப்ரெஷனில் போய் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த மைண்ட் லெவலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி ஃபேமிலி ஒரீஸ் இருக்குது, ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி இல்லை ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணி அனலைஸ் பண்ணி அப்படி தான் ட்ரீட் பண்ணும். அதனால தான் இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க, இல்லை ஒரு 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 ½ அன் ஹவருக்கு மேலே ஆகுது, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். என்ன ரீசன்னா ஒரு பேஷண்ட் பார்த்தாலும் ஒழுங்காக பார்க்கணும். நம்ம வேகமாக பார்த்து அனுபவத்தோட அவங்கள முழுசாக குணப்படுத்தினாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் அதில் கிடைக்குது. எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் வந்து தலைவலியிலேருந்து வேறு எனி க்ரானிக் டிசீஸ், இப்போ ஒரு யூட்ரைன் ஃபைப்ராய்ட் இருக்குது, இல்லை ஒரு பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, எனி ப்ராப்ளம் தலையிலேருந்து காலவலி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட உட்கார வச்சு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுவோம். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு மெடிசன் வரும்போது ஃபஸ்ட்டு மனசு சரியானாலே பாதி சரியாயிடும். அதான் எங்களோட மெயின் கான்செப்ட். எங்கள் தீமே பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த ஹோமியோபதி தான். மனசு சரியானாலே நோய் சரியானாலும். இப்போ எல்லா மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, உங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேக்ஸிமம் விட்டுருங்க. ஏன்னா எனி டிசீஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்டதுனால தான் நோயே உருவாகுது. அது சொன்னோம்னா சைக்கோசொமாட்டிக் சொல்லுவாங்க. சைக்கோசொமாட்டிக்னா சைக்கிக்காக அஃபெக்ட் ஆனதால தான் மனசு அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ரொம்பவும் அந்த 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 மனசில் போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் நோய் கிரியேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நியர்பையில் எனி ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி ஏன் இப்படி ஆனீங்கன்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். இந்த மைண்டை கிளியர் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சரியாயிடும் உங்களுக்கு. சார், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேஸ் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுங்களா? ஓகே, இதில் நான் மைண்டை பற்றியே சொல்கிறேனே. ஒரு 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 பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக பீரியட்ஸ் வரல. ஓகே. அந்த அவங்களோட யூட்ரைன் ஸ்கேன் எடுத்தால் நார்மல், எல்லாமே நார்மல், ஆனால் என்ன மெடிசன் கொடுத்தாலும் பீரியட்ஸ் வரல. ஓகே. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நம்ம சொன்னோம் ஆல்ரெடி நம்ம மனம் சார்ந்து தான் ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லும்போது அந்த பொண்ணை கேஸ் எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் அவங்க வந்து அவங்க தம்பியை பின்னாடி உட்கார வச்சுட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பையன் கீழே வந்து லாரியை வந்து ஏறிடுது. அதை கண்ணாலே பார்க்குறாங்க. ஓகே. அந்த ஷாக் அதை பார்த்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போயிட்டாங்க. அதாவது அவங்க தான் அவனை தம்பியை சாவடிச்சிட்டோமோ, நம்ம சரியாக ஓடி தான் ஆயிருக்கும்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டு
அந்த ஒரு மன உளைச்சல் நினச்சுன்னா பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுலேருந்து வரவே இல்லை. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ஷாக்குலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் பீரியட்ஸ் வரத்துக்குன்னு கொடுத்தா வராது, ஏன் வந்துச்சு இதுதான் காரணம். அந்த காரணத்தை சரி பண்ணும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவன் ஷாக்லேருந்து வெளியில் வருவான். அது வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சேம் இதே போல் தான். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நோயை வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சுங்க, சார் இந்த மாதிரி வந்து 10 years பிஃபோர் என்னோடய அப்பா இறந்துட்டாரு. இப்போ நம்ம ஜென்ரலாக போனால் நம்ம வீட்டில் யாருன்னா இறந்துட்டா என்ன பண்ணோம், அங்கேருந்து வெளியில் வந்துடும். அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ ஃபீல் பண்ணோம், அழுவோம், வெளியில் வந்துடும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே நின்றுடுவாங்க. எங்கே இறந்தாங்களோ அந்த ஸ்பாட்டில் அங்கேயே நின்றுடுவாங்க, அங்கேருந்து மீண்டே வரமாட்டாங்க. நீங்கள் இப்போ கேஸ் எடுத்திங்கன்னா கூட சரி, நேற்றுக்கு இறந்த மாதிரி அழுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனசில் வந்து அந்த விஷயம் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். பட் இந்த மெடிசன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்ட் ஒன் ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த இறந்தவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு அது செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஏற்றுக்க ஆரம்பிப்பேன். ஓகே, அப்பா இறந்துட்டாரு, நம்ம பார்த்துக்கலாம், அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிற பக்கம் மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணும் அந்த மெடிசன்ஸ். அப்போ என்ன ஆகும்னா அது சரியானாலே அடுத்து வர நோயெலாம் சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து மைண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி கேட்டிருந்தீங்களே, இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிராக்கலாக க்யூர். அதோட ஸ்டோன்ஸ் அரௌண்ட் ஒரு 12 mm ஸ்டோனு சர்ஜரி பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட்டு மெடிசன்ஸில் சிம்பிளாக அந்த ஒரு ஸ்டோன் ரிலீவ் ஆகுது. ஆமாம், ஈஸியாக சரியாகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்ஜரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே ஜஸ்ட் ஒரு ட்ரையல், நீங்கள் நியர்பை எனி ஹோமியோ டாக்டர்ஸ் ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் நீங்கள் போங்க. அதில் சரியாகலாம் நீங்கள் தாராளமாக சர்ஜரி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து நான் டேம் ஷோ சொல்கிறேன். மெயின் விஷயம் அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட், ஒரு பைல்ஸ் பேஷண்ட்ஸு இப்போ நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியே ஆகணும், இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணி ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிட்டீங்க ஆனால் திருப்பி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது எடுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் எடுக்கும் சூப்பராகவே சரியாயிடும். அதிலே வந்து இப்போ ஒரு பைல்ஸ்னால் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருக்குது. இப்போ ஒரு கிரேட் 1, கிரேட் 2 இருக்கிற கேசஸ்லாம் நீங்கள் வந்து மெடிசன்ஸ்லேயே பண்ணும்போது சூப்பராகவே சரியாயிடும். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைல்ஸ் கேஸ் இருக்குன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து இனி சிக்கன் சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இட்ஸ் லைக் பத்தியம் மாதிரி தான் சொல்கிறதா அப்படின்னு. பட் நாங்கள் என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு இப்போ இந்த பேஷண்ட் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட சொல்லுவேன். நான்வெஜ் சாப்பிட்டு அவங்க வந்து பைல்ஸ் வரக்கூடாது, அதுதான் ஹெல்த்தின்னு அர்த்தம். நான் இதெல்லாம் விட்டுட்டேன், இப்பெல்லாம் காரம்லாம் சாப்பிடல, அது வந்து ஒரு இது கிடையாது. நம்ம வந்து ஒத்துக்காத விஷயத்த ஒத்துக்க வச்சு இதை ட்ரீட் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷலே. ஒரு பைல்ஸ் பேஷண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தா சாப்பிட சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வரீங்கன்னா பல வருஷமாக நான் வந்து எந்த இதுவுமே எடுத்ததே இல்லை, நான் கூல்ட்ரிங்க்ஸை பார்த்தாலே வேணும்னா நான் ட்ரீட்மெண்ட் எண்ட் அப் வித் அப்படின்னா நான் சாப்பிட சொல்லுவேன். இதை சாப்பிட்டு அவங்க திருப்பி வரக்கூடாது, அதுதான் ஹெல்த்தியான இதுன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுட்டேன்றது. அதே மாதிரி எனி கண்டிஷன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அத்தனை விஷயம் ஒத்துக்க வைக்கிறது தான் இதோட ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது சார் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்குலாம் வந்து இந்த ஃபோன் அடிக்ஷன் இந்த மாதிரிலாம் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கனால ஆட்டிசம் அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். ஒரு மாதிரி அந்த மெடிசனில் அதுக்கு நமக்கு இந்த ஹோமியோபதியில் வந்து இது இருக்கா சார், க்யூர் இருக்கா சார்? ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பெஸ்ட்டு மெடிசன் பார்த்தா ஹோமியோபதினு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் ஆர்டிசத்துக்கு ஸ்பெஷல் நாங்கள் எப்படி எங்கள் ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மேக்ஸிமம் ஆர்டிசத்துக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மதரோட சைக்காலஜி எடுப்போம். இப்போ மதர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அந்த 10 மாதம் அவங்க எப்படி இருந்தாங்கன்ற ஒரு கேஸ் டேக்கிங் எடுப்போம். ஃபஸ்ட்டு மதரை தான் இது பண்ணும். ஏன்னா ரீசெண்டாக என்னென்னா நிறைய அம்மாக்கள் என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு கன்சீவ் வராங்க பார்த்தீங்களா, அந்த 10 மாதம் பார்த்தோன்னா ஒன்று அவங்க அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க, புது அட்மாஸ்பியரில் இருப்பாங்க, அது அவங்களுக்கு சூட் ஆகிருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லை அவங்க மாமியார் கூட பிரச்சனை இருக்கும், இல்லை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ நீங்கள் அவங்க தனியாக உட்கார வச்சு அந்த பேஷண்ட்டை கேட்டிங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க. என்னன்னா சில சமயம் பார்த்தா தேவையில்லாத கன்சீவே வேண்டாம், எனக்கு வேண்டாத கன்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வேண்டாம் மைண்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. சைக்காலஜிக்கலாக ஒரு மாதிரி அந்த 10 months பார்த்தோன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறதுனா அந்த கன்சீவ் ஆகிட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா ரீசன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு பிடிக்காத ஒரு ப்ரெக்னன்சி, வேண்டாத ஒரு கல்யாணம், இல்லை ஒரு சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் சரியில்லாமல் அந்த 10 மாதம் அழுது மன உளைச்சலில் சம்திங் இருப்பேன். இது மெயின் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாதிரி அவரை குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். இப்போ நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணோன்னா, இப்போ ஒரு கேஸ் டேக்கிங் வராங்கன்னா ஃபஸ்ட்டு மதர் சைக்காலஜி எடுத்து ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்து வச்சுருவோம்.
ப்ளஸ் குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணும். இப்போ இப்போ குழந்தைங்க வராங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ணோம். இங்கே எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அமைதியாக உட்காந்துட்டுருக்கானா, சுற்றிக்கிட்டே இருக்கானா, இப்போ வரும்போதே இப்போ இங்கே வந்தாங்கன்னா இந்த ஸ்டெப் எடுத்து இது பண்ணிவிடுவாங்க, இல்லை உடைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுவோம். இப்போ சிம்டம்ஸமேட்டிக்காக ட்ரீட் பண்ணும்போது பண்ண ரெகுலராக வர வர பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு விசிட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிளினிக்கே இது பண்ணுவாங்க, மெடிசன்ஸ்லாம் தள்ளிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த விசிட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிசம்னு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே ரெகுலராகவே வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி நல்லாவே குறைஞ்சிட்டே வரும். ஓகே. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெராப்பிஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆக்குபேஷனல் தெராப்பி நிறைய இருக்குது. ஈவன் நீங்கள் வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட சரி, அலாங் வித் இது எடுக்கும்போது சூப்பராகவே வந்து ஆட்டிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயம் வந்து நிறைய இருக்குது சார். இந்த செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், அந்த ஜிம்மில் போய் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் வந்து இறந்து போகிறாங்க. செலிபிரிட்டிஸ் தெரியுறாங்க இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அது இல்லாமல் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்க முடியுமா ஆஃபீஸில், அவங்க எல்லாமே வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்துலாம் இறந்து போகிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது உங்கள் கருத்து என்ன சார்? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலில் மெயினாக அந்த அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு. ஏன்னா இது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஜங்க் ஃபுட்ஸு ப்ளஸ் வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் மாதிரி நிறைய இருக்குது. அதை தாண்டி நான் திருப்பி நம்மளோட மைண்டுன்னு சொல்ல வந்தேன்னா, இப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அவங்களோட பதவியை தக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகணும்னு அதுலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க. அதே ஒரு ப்ரெஷர் மாதிரி. டெவலப் ஆகிட்டா அந்த டெவலப் ஆன பதவியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. இதில் என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலு, ஜங்க் ஃபுட்ஸு, மெயினாக லேட் நைட் ஃபுட்ஸு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சொல்லணும்னா லேட் நைட் ஃபுட்ஸ், அதாவது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே பார்த்தா நைட்டு 3 மணி பிரியாணி 2 மணி பிரியாணின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் 7 நைட்டு வந்து டின்னர் முடிக்க பாருங்கள். அதே மாதிரி நைட்டு வந்து ஃபுட் ஹேபிட் வந்து, அதாவது காலையிலையும் மதியமாக நல்லா சாப்பிடுங்க, பட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரை வயிறாக சாப்பிடுங்க. ஏன்னா என்னன்னா லிவரோட மெட்டபாலிசம் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்லாம் லேட் நைட்டில் தான் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனே அங்கே அஃபெக்ட் ஆகுது. பேசிக் ஸ்டார்ட்டே அங்கே தான் ஆகுது. அப்போ மெட்டபாலிசம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் டெபாசிஷன் வருது. ஃபேட் டெபாசிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் காரணமே. மெயினாக லேட் நைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஏன் அந்த ஐடி பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் சொல்லணும்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட சிர்காடியம் ரிதமே தப்பாக இருக்குது. நம்மெல்லாம் தூங்குற டைமில் தான் அவங்க பிஸியாக வேலை செய்கிறாங்க. அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. மெயினாக காலையில் டிஃபன் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதோட மதியம் 2 மணிக்கு சாப்பிட்றாங்க, அப்புறம் நைட் சாப்பிட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலையிலையும் மதியமும் காலையில் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, மதியம் ராணி மாதிரி சாப்பிடுங்க, நைட் வந்து அந்தணன் மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சாப்பிட்டா இது பண்ணிங்கனாலே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். ஈவன் ரீசெண்டாக ஒபிசிட்டி ரீசன் இருக்குது. ஒபிசிட்டி தான் வந்து காமனாக போயிட்டுருக்கு. இதுக்கும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நைட்டு தான். ரீசெண்டாக நான் என் கிளினிக்கில் நான் வந்து கேஸ் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸ் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா நான் நைட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வச்சுருக்கேன். நான் சொல்கிற ஸ்டைல் என்னன்னா, வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் நைட் ஃபாஸ்டிங் இருக்குது சொல்கிறேன். வீக்லி ட்வைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையிலே மதியம் நல்லா சாப்பிட்ருங்க, நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணுறது ஓகே சார். ஆனால் நான் வீட்டில் இருக்க அம்மாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வெறும் வயிற்றுல படுக்காதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அது இது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ண தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. வெறும் வாட்டர் மட்டும், அதாவது வாட்டர் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க அது பேர். ஓகே சார். நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. அம்மாட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அம்மா திட்ட தான் செய்வாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு ஒபிசிட்டியாக இருக்கவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால், இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம உடம்புக்கு சொல்லிடணும், நான் நாளைக்கு நைட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் இப்போ நீங்கள் காலையில் வந்து நைட் சாப்பிட மாட்டேன், உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணாது. நைட்டே நான் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நைட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, காலையில் மதியம் நல்லா சாப்பிட்ருங்க, நைட்டை வந்து சாப்பிடாமல் படுத்துருங்க. அதோடு என்ன பண்ணால் மறுநாள் காலையில் ஒரு 9 o'clock சாப்பிடுங்க. அரௌண்ட் 18-19 hours ஃபாஸ்டிங் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே இதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படி நடந்து போனால் உங்களுக்கு தேவை சுகர். இப்போ நீங்கள் சுகரே சாப்பிடல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா,
ஆல்ரெடி உங்கள் ரிசர்வாயர் ஆஃப் ஃபேட் என்ன பண்ணோன்னா அது வந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு சாப்பிட்டீங்க, ஓகே, சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மேலே நடந்தீங்கன்னா தான் கலோரிஸ் லாஸ்ட் ஆகிடும். இப்போ எதுவுமே பண்ணலன்னா அந்த என்ன ஆகணும், அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். எப்படி நம்ம பேங்க்கில் வந்து செலவுக்கு போக மீதி டெபாசிட் பண்ணுறோம், அது மாதிரி வந்து நம்ம உடம்பு ரிசர்வ் சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசர்வாயர் ஃபேட் என்ன பண்ணும், நமக்கு தேவையான எனர்ஜி வந்து அங்கேருந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ கொடுக்கும்போதுனால ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். இது குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் சரியாகும். மீன்ஸ் உள்ள டெபாசிட் பண்ணியிருக்க அந்த ஃபேட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு இந்த இது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி மைண்டும் இதை சேர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆஃபீஸ் டென்ஷனோ எதுவோ இல்லை மற்ற நிறைய விஷயங்கள் எதுவுமே உள்வாங்காமல் உங்களால் வந்து அதை மேனேஜே பண்ண முடியல, என்னை ஓவர் கம் பண்ண முடியலன்னா நியர்பை எனி ஹோமியோ டாக்டர்ஸ் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனி சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள். சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஜஸ்ட்டு பேசுங்க. பேசுனாலே உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எல்லாரும் பேசாமல் தான் வந்து அவங்களோட இதுவாகிடுறாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட், மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் பர்டிகுலர் இது இருந்தாலே சூப்பராக இது பண்ணிக்கலாம். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றது மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் சொல்ல முடியாது. இப்போ பொதுவாக ஒரு சில பசங்களாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலில் கிளாஸை கவனிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இதாகவே இருக்காங்க, துருதுருன்னு இருக்க மாதிரி ஒரு மாதிரி இதாகவே இருக்காங்க, ரொம்ப ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் ரொம்ப கன்சர்ன் எடுத்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம க்யூர் பண்ணலாமா சார்? அந்த மாதிரி எதுவும் ஹோமியோபதியில் நீங்கள் எதுவும் ட்ரீட் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக இருக்கு சார். இப்போ ஜென்ரலாக நிறைய மக்களோட மனநிலை என்னென்னா, இப்போ பசங்க இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவோ இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா இது இப்போ ஏன்னா சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா, என் பையன் என்ன பைத்தியமா, என் மீன்ஸ் பைத்தியன்றதோட மனநலம் பாதிக்கப்பட்டவனா, என்னென்னா அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வீட்டில் சண்டை வரும். ஓகே. என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம்ன்ற வார்த்தை வந்துட்டாலே எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. எப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்கள் சேம் அதே மாதிரி தான் நம்மளோட கிட்ஸும். நம்ம வீட்டில் அந்த கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தோன்னா வந்து அடமெண்ட் ஆகிடுவோம். என்னென்னு அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் குழந்தை பிறந்திருக்கும். ஓகே. அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தவொடனே என்னன்னா டோட்டல் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தை போயிடும். இப்போ அவன் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருப்பான். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் வீட்டில் கிங் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். ரெண்டாவது குழந்தை பிறந்தவொடனே அப்பா வீட்டுக்கு வந்தவொடனே செகண்ட் சைல்டில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழந்தைனா இவனால அம்மா நம்மளை பார்த்து தான் திடீர்னு செகண்ட் சைல்டில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே அவனோட டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும். சரி அதே மாதிரி நான் என்ன இவன் அடம்பிடிக்கிறான்னு சொல்லி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆனால் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஒரு இது வரும். அது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், படிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் வந்து டைம் எடுத்து நம்ம கேஸ் டேக்கிங் பண்ணுறது. ஓகே. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்தை சரி பண்ணாலே அவன் அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணான். நான் சொன்ன ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிக்க சொல்லுவேன். ஒரு கேரிங் பண்ணும்போது என்ன ஓ அம்மா நம்மகிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது என்ன பண்ணோம், பசங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. இது வந்து கிட்ஸுக்கு. கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான்னு போகும்போது அவனை தனியாக உட்காரச்சு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கதை சொல்லுவான். நீ எந்த பேஷண்ட் இருந்தாலும் சரி அவனை தனியாக உட்காரச்சு பேசணும். அவன் என்ன சொல்லுவான்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவான். இந்த மாதிரி இந்த ஒரு டீச்சர் என்னை கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னா இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சி அது ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். அப்போனா அவனா அங்கேருந்து வெளியில் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக என்னோட சைல்டே எடுத்துங்களேன், அவன் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். நான் என்ன அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லாம் அடிச்சிட்டாங்க, ஏன் அப்போ இது பண்ணணும் சொல்லி அப்போ அவனை தனியாக கூப்பிட்டு போய் உரைச்சி கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து நான் இந்த ஹோம்ஒர்க் எழுதலை, அது வந்து நான் அதை எப்படி சொல்கிறேன்னா உட்கார வச்சு கேட்டாலே சொல்லிவிடுவான், இந்த ஹோம்ஒர்க் எழுதலை அதனால தான் நான் போகலன்னு சொல்கிறான். இதை நம்ம சொன்னால் அடிப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வேறு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தனியாக கூட்டின்னு உட்கார வச்சு பேசும்போது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஸ்கூல் போக தேவையில்ல, இது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா இது சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஒரே சொல்யூஷனாக அடித்தா தீர்வான்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் பேசினாலே உட்கார வச்சு பேசினாலே எல்லாம் கொஞ்சம் தீர்வாங்க. இப்போ இதுக்கு ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணால், இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் சிம்டமேட்டிக்காக ஒரு மெடிசின்ஸ் கொடுப்போம். அடமெண்ட்டுக்குன்னா ஒரு குழந்தைக்கு மெடிசின்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கான் எதுவுமே பண்ண அதுக்கும் மெடிசின்ஸ் இருக்குது. மைண்டுக்கு தான் அவ்வளோ மெடிசின்ஸ் இருக்குது ஹோமியோபதியில். இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே பண்ணும்போது சூப்பராகவே சரி பண்ணலாம்.
சேம் இதே போல் தான் ஃபேமிலி சைக்காலஜி, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி, இல்லை ஜீரியாட்டிக் வயசானவங்க சைக்காலஜி. வயசானவங்க பார்த்தீங்கன்னா என் பசங்க என்னை கவனிக்க மாட்டுறாங்க, அவங்களும் கேஸ் எடுத்திங்கன்னா என் பசங்க என்னை கவனிக்க மாட்டுறாங்க, நான் தனியாக இருக்கேன் வீட்டில், மருமக என்னை பார்த்துக்கல, பையன் பார்த்து அவங்க கதை சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உட்கார வச்சு பேசி அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மைண்டு சரியாகும், மைண்டு சரியானா நோய் சரியாகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நான் எல்லா மக்களுக்கும் நான் ஹோமியோபதி டாக்டராக நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எனி ப்ராப்ளம் எந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், பேசுங்க. மெயினாக உங்கள் மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லுங்கள். அவங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் மைண்டு சரியானாலே நோய் சரியாகும். ஏன்னா திருப்பி 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 மைண்டே சொல்லிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சரி, மனசு சரியானா உங்கள் நோய் சரியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க, எந்த விஷயத்தையும் உள்வாங்காதீங்க. அது அப்படி உள்வாங்கினாலும் சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. எந்த பயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்குமே கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சார்கிட்ட நம்ம பேசி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.